வளைகுடா பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற யுத்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாடுகள் முழுவதும் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளது. அந்த வகையிலே பல நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் நீண்ட வரிசையிலே எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு காத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த கோட்டா நடைமுறையை, அதாவது கியூஆர் நடைமுறையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் 2 தினங்களுக்கு முன்பிருந்து. எனவே எரிபொருள் விநியோகம் சீரான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் வரிசையிலே மக்களை காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறையை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கூடுதலான எரிபொருளை, அதாவது தேவைக்கு கூடுதலாக எரிபொருளை கொள்வனவு செய்வதை தவிர்ப்பதற்காகவும், தற்காலிக தட்டுப்பாடு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கொள்வனவுகளை தவிர்ப்பதற்காகவும் இந்த கியூஆர் நடைமுறை நாட்டிலே எரிபொருள் விநியோகத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே வேளையில் அதிலே பதிவு செய்கின்ற விடயத்திலே ஒரு சில பிரச்சனைகள் காணப்படுவதாக பொதுமக்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக புதிதாக பதிவு செய்பவர்கள் இலகுவாக பதிவு செய்யக்கூடியதாக இருப்பதாகவும், அதே போல 2ஆம் உரிமையாளர் அல்ல 3ஆம் உரிமையாளர் வாகனத்துக்கு இருக்கின்ற பொழுது அப்பொழுது அங்கு பழைய பதிவினை நீக்கி புதியதை பதியும் பொழுது சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சு துரிதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓரிரு தினங்களில் அந்த தொழில்நுட்ப பிரச்சனை முழுமையாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் பின்பு அவ்வகையானவர்கள் தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நாள் ஒன்றுக்கு இலங்கையிலே 6000 மெட்ரிக் டன் எரிபொருள் தேவை. ஆனால் கடந்த ஓரிரு வாரங்களில் மக்கள் கூடுதலாக எரிபொருளை கொள்வனவு செய்ததனால் நாள் ஒன்றுக்கு 10,000 மெட்ரிக் டன் அளவிலே கொள்வனவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது உண்மையிலேயே சாதாரணமான எரிபொருள் விநியோகத்தை விட பாரியோடு வித்தியாசமானதாக காணப்படுகின்றது. எனவே எது எவ்வாறு இருப்பினும் இவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு சீரான விநியோகத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக மீனவர்கள், விவசாயிகள் போன்றோருக்கு விசேடமாக எரிபொருளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதாவது ஜனாதிபதியின் செயலாளருடன் கதைத்து கொண்டதற்கு ஏற்ப விவசாயிகளின் கோரிக்கைக்காக அடுத்து நாங்கள் விவசாயிகளுக்கு கியூஆர் நடைமுறை இல்லாமல் அவர்களது தேவைக்கு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எரிபொருளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எது எவ்வாறு இருப்பினும் எரிபொருள் நெருக்கடி என்பது முழு உலகமுமே நோக்கியுள்ள பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்ததாக காணப்படவில்லை. தொடர்ந்து அது மிகவும் மோசமான நிலையை நோக்கி செல்வது காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் எரிபொருள் கொள்வனவு தொடர்பாக தொடர்ச்சியான முயற்சிகளை சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளிடம் மேற்கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது சாதகமான பதில்கள் கிடைக்கும் என்று. அத்தோடு இருக்கின்ற எரிபொருளை சரியான முறையில் சீராக விநியோகிக்கக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்கியதனால் இந்த ஏப்ரல் மாதம் வரையும் எங்களுக்கு அந்த எரிபொருளை மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதற்கிடையில் நிச்சயமாக நாங்கள் எரிபொருள் கொள்வனவை ஆரம்பித்து விடுவோம். இதில் ஏற்கனவே நாங்கள் எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு பல நாடுகளுடன் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த நாடுகளும் எங்களுக்கு எரிபொருளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒட்டுமொத்தமான பிரச்சனை என்ற ரீதியில் மக்கள் பொதுவாக இதை பார்க்க வேண்டும். ஆனால் எதிர்கட்சிகள், மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். எதிர்கட்சிகள் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு மக்களை பீதி அடைய வைக்கின்ற அல்லது மக்களை ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்குகின்ற ஒரு கலவர நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுடைய
பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையே அவர்களுக்கு தெரியும் இது ஒட்டுமொத்த உலக பிரச்சனை என்று. அவ்வாறு இருந்தும் தங்களுடைய வங்குரோத்த அரசியலை நிலைநிறுத்துவதற்காக மக்களை திசை திருப்பலாம் என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் மக்களை சந்தித்து உரையாடுகின்ற போது அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்கின்றார்கள். இது உலகுக்குமான பொதுவான பிரச்சனை என்ற ரீதியிலே அவர்களுக்கு அது தெளிவாக விளங்கியுள்ளது. எதிர்கட்சிகளின் போலியான பிரச்சாரங்கள் வளமை போன்று அது எடுபட போவதில்லை மக்களிடம். எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அரசாங்கம் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற அரசாங்கம், மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அவற்றுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற அரசாங்கம் என்ற வகையிலே நிச்சயமாக இந்த பிரச்சனையும் சரியான முறையில் கையாளுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.